ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஏப்ரல் 14ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, பாரத் பே இணை நிறுவனமும் முன்னாள் நிர்வாக இயக்குனருமான அஸ்னீர் குரோவர் மருத்துவ கடனுக்காக உருவாக்கப்பட்ட எந்த செயலியை அறிமுகப்படுத்தினார்? ஆன்சர் ஜீரோ பே. இரண்டாவது கேள்வி, ஏசிசி பிரீமியர் கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் கத்தாருக்கு எதிரான ஆட்டத்தில் ஒரே ஓவரில் 6 சிக்சர்களை அடித்த மூன்றாவது வீரர் யார்? ஆன்சர் திபேந்திர சிங் ஐரி, நேபாள நாட்டைச் சார்ந்தவர். மூன்றாவது கேள்வி, எந்த மூத்த IPS அதிகாரி மத்திய புலனாய்வு பிரிவின் இணை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் அனுராக் குமார். நான்காவது கேள்வி, உலகிலேயே மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்கா எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் குஜராத். இதனை அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் நிறுவனம் அமைத்துள்ளது. ஐந்தாவது கேள்வி, தீயணைப்போர் தியாகிகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 14. ஆறாவது கேள்வி, இந்தியாவின் முதல் விண்வெளி சுற்றுலா பயணி யார்? ஆன்சர் கோபிசந்த் தோட்டகுரா, ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர். ஏழாவது கேள்வி, அமெரிக்க ஜனாதிபதியின் கோல்டன் தன்னார்வ சேவை விருது 2024 கோல்டன் வாலண்டியர் சர்வீஸ் அவார்ட் வென்ற முதல் இந்தியர் யார்? ஆன்சர் ஆச்சார்யா லோகேஷ் முனி. எட்டாவது கேள்வி, 2023ஆம் ஆண்டு சர்வதேச வன கண்காணிப்பு ஆய்வு அறிக்கையின்படி இந்தியாவில் எவ்வளவு மரங்கள் அளிக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் 1.44 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலான மரங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. ஒன்பதாவது கேள்வி, இந்தியா மற்றும் உஸ்பெஸ்கிஸ்தான் இடையேயான டஸ்ட்லிக் கூட்டு இராணுவ பயிற்சி எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் உஸ்பெஸ்கிஸ்தான் நாட்டில் நடைபெறுகிறது. ஏப்ரல் 15 to 28ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. பத்தாவது கேள்வி, உலகளவில் சுகாதார ஆராய்ச்சியில் தனது சாதனைகளுக்காக 2024 ஜான் ட்ரிக்ஸ் கெனடா கெய்ர்ட்னர் குளோபல் ஹெல்த் அவார்ட் 2024 விருது பெற்ற இந்திய பெண் ஆராய்ச்சியாளர் யார்? ஆன்சர் டாக்டர் ககன்தீப் ஹாங். அடுத்து 11வது கேள்வி, உலகெங்கிலும் உள்ள சைபர் கிரைம் நிபுணர்களின் புதிய ஆராய்ச்சி கணக்கெடுப்பின்படி இந்தியா சைபர் கிரைமில் எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது? ஆன்சர் 10வது இடம். முதலிடம் பிடித்துள்ளது ரஷ்யா நாடு. அடுத்து 12வது கேள்வி, தற்போது உலக வங்கியின் பொருளாதார ஆலோசனை குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ராகேஷ் மோகன். அடுத்து 13வது கேள்வி, உலகில் பரபரப்பான விமான நிலையங்களில் முதலிடம் பிடித்த விமான நிலையம் எது? ஆன்சர் அட்லாண்டா சர்வதேச விமான நிலையம், USA. நமது டெல்லி விமான நிலையம் 10வது இடத்தை பிடித்துள்ளது. அடுத்து 14வது கேள்வி, நீரிலிருந்து மைக்ரோ பிளாஸ்டிக்கை அகற்ற ஹைட்ரோஜெல்லை உருவாக்கிய நிறுவனம் எது? ஆன்சர் IISc பெங்களூர். அடுத்து 15வது கேள்வி, ஜீரோ FIR விதியை பரிந்துரைத்த குழு எது? ஆன்சர் நீதிபதி வர்மா குழு. அடுத்து 16வது கேள்வி, சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவராக 2வது முறையாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் கிறிஸ்டலினா ஜார்ஜீவா. இவர் பல்கேரியா நாட்டைச் சேர்ந்தவர். அடுத்து 17வது கேள்வி, மூளைக்காய்ச்சலுக்கு எதிரான தடுப்பூசியை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது? ஆன்சர் நைஜீரியா. அந்த தடுப்பூசியின் பெயர் MEN5CV. அடுத்து 18வது கேள்வி, ஆப்ரேஷன் மெஹதூத் நடவடிக்கை எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் 1984. இது ஷாக்சின் என்ற பகுதியை கைப்பற்றுதல் தொடர்பாக நடைபெற்றது. இந்த ஷாக்சின் பகுதி இமயமலை என்ற இடத்தில் உள்ளது. இவ்வாண்டுடன் 40 ஆண்டு நிறைவு பெற்றது. அடுத்து 19வது கேள்வி, தமிழ்நாட்டில் கடலுக்கு அடியில் மாதிரி வாக்குப்பதிவு மையம் எங்கு அமைக்கப்பட்டது? ஆன்சர் கோட்டக்குப்பம், விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது. 20வது கேள்வி, 2024ஆம் ஆண்டு எத்தனையாவது ஒலிம்பிக் போட்டி நடைபெற உள்ளது? ஆன்சர் 33வது.
இது ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் நடைபெறுகிறது. அடுத்து 21வது கேள்வி. தனிநபர் பிளாஸ்டிக் கழிவு உற்பத்தியில் எந்த நாடு முன்னிலையில் உள்ளது? ஆன்சர் பெல்ஜியம். 22வது கேள்வி. T20 கிரிக்கெட் போட்டியில் 500 சிக்சர்களை அடித்த முதல் இந்திய வீரர் யார்? ஆன்சர் ரோஹித் சர்மா. 23வது கேள்வி. தேசிய பாதுகாப்பு படையின் தலைவர் யார்? ஆன்சர் நளின் பிரபாத். 24வது கேள்வி. லாங் டே திருவிழாவை எந்த மாநிலம் கொண்டாடுகிறது? ஆன்சர் அருணாச்சல பிரதேசம். அடுத்து 25வது கேள்வி. மகளிர் இடஒதுக்கீடு அரசியல் சாசனத்தின் எத்தனையாவது திருத்தமாக உள்ளது? ஆன்சர் 128வது திருத்தம். 26வது கேள்வி. 16வது உலக எதிர்கால ஆற்றல் உச்சி மாநாடு எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் அபுதாபி. 27வது கேள்வி. உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசியில் இருந்து புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் யாவை? ஆன்சர் திரங்கா பர்பி மற்றும் தாலுவா மெட்டல் காஸ்டிங் கிராஃப்ட். அடுத்து 28வது கேள்வி. உலக கல்லீரல் தினம் எப்போது? ஆன்சர் ஏப்ரல் 19. அடுத்து 29வது கேள்வி. இந்தியா தனது பிரம்மோஸ் ஏவுகணையை எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்தது? ஆன்சர் பிலிப்பைன்ஸ். 30வது கேள்வி. 2024ஆம் ஆண்டு லதா தீனாநாத் லங்கேஷ்கர் விருதை வென்றவர் யார்? ஆன்சர் அமிதாப் பச்சன்.